Hi students, we are discussing unit 19 origin and evolution of life. So in our previous class we discussed about the evolutionary theory of Lamarck. The evolutionary theory of Lamarck is also called as the Lamarckism or use and disuse theory or inheritance of acquired characters. Okay. He is a good naturalist and philosopher. He do contribute more to the evolution, and he wrote a book about his evolutionary theory, that is philosophic zoology. Okay. So in this class we are going to discuss about the Darwinism or theory of natural selection. Charles Darwin, the year இவரோட இயர் வந்து பார்த்தோன்னா 1809 to 1882. One of the great naturalists and philosopher of 18th century. He was born in 1809. While studying in college, he through his friendship with professor, okay, professor கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா he is a naturalist, fascinated with natural. ஸோ அதனால் இவருக்கும் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஃபேஷனேட் க்ரியேட் ஆச்சு, அது மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. ஓகே. ஸோ அவரோட ப்ரொஃபஸர் நேம் என்ன அப்படின்னா ஜேஎஸ் ஹான்ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அந்த while studying in college, through his friendship with Professor J.S. Hanslow, he was fascinated towards the nature. Okay. At the time our காலேஜில் படிச்சுட்டு இருந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் அட்மிரேட்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா தே பிளான் டு செட் அ வாயேஜ், அதாவது ஒரு பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அந்த இது வாயேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு ஆன் த ஷிப். ஓகே. ஸோ ஷிப்பில் வந்து போனாங்க. That ship was named as HMS Beagle around the South America. சரி, எங்கே வந்து போனாங்க அப்படின்னா around the South America. So Dr. Hanslow was asked to nominate a young naturalist for the voyage. ஸோ அந்த வாயேஜில் வந்து ஒரு யங் நேச்சுரலிஸ்ட் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யாரையாவது நாமினேட் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணார், இவரோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தது யார், சார்லஸ் டார்வின் இல்லையா? ஸோ தட் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஹெச்எம்எஸ் பீகிளில் ஹீ மூவ் ஆன் டு த ட்ரிப். ஓகே. ஸோ அவர் ட்ரிப்புக்கு போனார். ஸோ அங்கே அந்த ட்ரிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த வாயேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போனா 1831 1835 வரைக்கும். ஓகே. 1831 to 1835. ஸோ அந்த வாயேஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே போனாங்க அப்படின்னா கெலபோகஸ் ஐலாண்ட், பசிபிக் ஐலாண்ட், ஸோ அந்த சவுத் அமெரிக்கா இதெல்லாம் அந்த சைட்லாம் சுற்றினாங்க. ஸோ அங்கே வந்து சுற்றிட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா ஹி மேக் அ நோட். ஓகே. நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லேயும் என்னென்ன எப்படி இருக்குது, ஆர்கானிசம்ஸோட கேரக்டர் எப்படி இருக்குது, என்னென்ன சிமிலாரிட்டிஸ், என்னென்ன டிஸ்சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணார். சரியா? கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ 5 இயர்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஹி கலெக்டட் நோட்ஸ். அண்ட் ஆஃப்டர் ஹிம் கேம் பேக் டு ஹோம். சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணார், ஃபார் 20 இயர்ஸ் ஹி டுக் ரிசர்ச் ஆன் தட். ஓகே. அதில் 20 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி அண்ட் ஹி டெவலப் த தியரி தட் இஸ் த நேச்சுரல் செலெக்ஷன். சரியா? 20 வருஷம் மொத்தம் 25 இயர்ஸ் அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா he gave the natural selection theory. ஓகே. சரி, நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. யார் வந்து இந்த நேச்சரில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அவங்க தான் இதில் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும், இந்த என்விரான்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்க முடியும், மற்றவங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மற்ற ஆர்கானிசம்ஸ்லாம் கண்டினியூ பண்ண முடியாது, லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாது, அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தட் இஸ் த நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும், ஓகே, ஸோ நானும் சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளை வந்து ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ 5 டேஸ்க்கு என்ன கிடையாதுன்னா நோ ஃபுட், நோ வாட்டர். ஓகே. 5 டேஸ்க்கு. ஸோ நம்மளை லாக் பண்ணதுலேருந்து 5 டேஸ்க்கு நோ ஃபுட், நோ வாட்டர். தென் ஆஃப்டர் 5 டேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் வழியாக, நம்மளுக்கு கேப்பெல்லாம் கிடையாது எங்கேயும், சரியா? சின்ன கேப் வழியாக நம்மளுக்கு ஒரு
நம்ம கிளாஸ் ரூமில் மொத்தம் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், சரியா? ஸோ 30 மெம்பர்ஸ்னு காமனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் ஒரு ரூமில் வச்சு பூட்டியாச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 டேஸ் கழிச்சு, சரியா? நோ வாட்டர், நோ ஃபுட், ஓகே? 5 நாள் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ? ஒரு 10 இட்லிஸ், ஓகேயா? ஸோ 10 இட்லி, ஒரு 2 வாட்டர் பாட்டில், ஓகேயா? ஸோ 2 வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லுவீங்க. பட் மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டோம், ஓகேயா? சரி விடு. ஸோ இப்போ 5 நாள் கழிச்சு மறுபடியும், ஓகேயா? ஸோ இன்னொரு 5 டேஸ், ஓகே? ஸோ இன்னொரு 5 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி இப்போ ஒரு 5 இட்லி, ஓகேயா? ஸோ முன்னே 10 இட்லிஸ் போட்டாங்க, இப்போ 5 இட்லி, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போயும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சுக்குவோம், ஓகேயா? ஸோ அப்போது அடிச்சுக்கிட்டு யாரை சண்டையில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவோம், அந்த இட்லியை சாப்பிடுவோம். இட்லியை சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லையா? இப்போது எல்லாருக்குமே ஒரே ஏஜ் தான், என்னை விட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஏஜ் தான். மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள்லாம். பட் என்ன பண்ண முடியல, உங்களுதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கெட் த ஃபுட், ஓகேயா? ஸோ அந்த ஃபுட் கிடைக்கிறதுக்காக அடிபட்டு சண்டை போட்டு அதில் ஜெயிக்கிற ஸ்டாமினா இருந்துச்சு, ஓகேயா? That stamina is a special character. And the stamina is a special character, adaptational character. ஸோ அப்போது நம்ம ஜெயிச்சதுனால சாப்பிட முடிஞ்சுது, சாப்பிட்டதுனால என்ன பண்ண முடியுது, we can continue the life, இல்லையா? ஸோ இப்போ 10 நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ், அடுத்த 5 டேஸ் நம்ம சாப்பிட்லேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் நம்மளுக்கு, we will die, இல்லையா? ஸோ அப்போது யார் அந்த சண்டையில் ஜெயிச்சு சாப்பிட்டு உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியும், சரி, ஸ்டேபிளாக இருக்க முடியும், ஓகேயா? ஸோ அதுதான் யாரோட தியரி அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஒரு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஓகேயா? ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த ஜாபுக்கான நிறைய குவாலிஃபிகேஷன்ஸோடு நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த ஆடை பார்க்காம சான்ஸை மிஸ் பண்ணுறவங்க ஒரு சிலர், ஓகேயா? ஸோ இப்போ அதில் ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேயா? ஸோ அப்போது இன்டர்வியூ நடக்குது. ஸோ இன்டர்வியூ நடந்து எல்லாருக்கும் போஸ்டிங் கிடச்சிருமா? கிடைக்காது. ஏன்னா போஸ்டிங் எத்தனை வேக்கண்ட்டு, 1 தான், ஓகே? 1 or 2 அவ்வளோதான் வேக்கண்ட். ஸோ அப்போது 1 or 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், அரவுண்ட் 100 மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணல, அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்கல. தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அப்ளிகேஷன் போட்டவங்களில் 100 மெம்பர்ஸில் எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்குமா அப்படின்னா ஜாப் கிடைக்காது. ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது 1 or 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கும். ஸோ அப்போது அந்த 1 or 2 மெம்பர்ஸ், அந்த 1 பர்சன், அந்த பர்சனுக்கு என்ன இருக்கலாம், ஒன்றா இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஆர் they have any recommendation letters, ஓகே? ஸோ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒன்றா இன்டெலிஜென்ஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன், எய்தர் த இன்டெலிஜென்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன். அவங்களுக்கு என்ன இருக்குது, மற்ற 99 பேர்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல், ஓகே? ஸோ தட் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஜாப் கிடைக்கிது, ஓகே? அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், ஈஸியாக அவங்களோட லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே தான் இங்கேயும், அதை தான் ஒவ்வொரு லிவிங், இப்போ நமக்கு ஜாப் சொல்கிறோம், அதே மாதிரி மற்ற லிவிங் ஆர்கானிசமுக்கு மெயின் என்ன அப்படின்னா ஃபுட், ஓகே? சாப்பாடு. ஸோ இப்போ அந்த சாப்பாட்டுக்காக தான் அதுங்கக்கிட்ட பிரச்சனை வரும். மற்றபடி வந்து வேறு எதுவும் பிரச்சனை மோஸ்ட்லி இருக்காது, ஓகே? அந்த அனிமல்ஸ் வந்து அடிச்சிக்குது, மற்ற அனிமல்ஸ் அடிச்சிக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்குன்னா சாப்பாடாக இருக்கும். ஆனால் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்குவோம், அது ஒரு விஷயம், ஓகே?
சரி, இப்போது இதுதான் வந்து புரிஞ்சது இல்லையா நான் சொன்னது நேச்சுரல் செலெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான். ஸோ அந்த நேச்சுரல் செலெக்ஷன் இவர் ரைட் பண்ண தியரிஸ் அதை வந்து ஒரு புக்கில் ரைட் பண்ணியிருக்காரு. தட் புக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். சரியா? ஹி ரோட் அ புக். He published a book. That a book is called as Origin of Species. Okay. So this book was published on 1859. Okay. So 1859 வந்தது. Darwin demonstrated the fact of evolution. It is elaborate on the theory of natural selection for evolutionary information. So principles of Darwinism, overproduction. Okay, first வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா overproduction. So living beings have ability to reproduce more individuals and form their own progeny. சரியா? இண்டிவிஜுவல் லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ப்ராஜனி, அதாவது அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இது எதுக்காக? டு வித்ஸ்டாண்ட் இன் தயர் என்விரான்மெண்ட். சரியா? அந்த they have the capacity to multiply in geometrical manner. This will increase reproductive potential leading to overproduction. ஸோ அது வந்து அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஜியாமெட்ரிக்கல் மேனரில் இருக்குது. ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோம், அந்த இதில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. ஸோ ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாகும்போது அந்த கேமெட்டோட கவுண்டிங்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஓகே. ஸோ அப்போது அது என்ன பண்ண முடியும்? அது நிறைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் நிறைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா the dinosaurs and cockroaches are living in same period. ஓகே. டைனோசர் இருந்தப்பிருந்தே என்ன இருக்குது அப்படின்னா காக்ரோச்சஸ் இருக்குது. ஸோ காக்ரோச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகலை, எக்ஸ்டிங்க்ட் ஆகலை. பட் the dinosaurs become extinct. So they became extinct. Why? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் த சைஸ். ஓகே. ஸோ தட் இஸ் லார்ஜர் டைனோசர்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைனோசர்ஸோட எக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு எக்கு தான். ஸோ நல்லா பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ ஆனால் இந்த காக்ரோச் இருக்கு இல்லையா? ஸோ காக்ரோச்சோட பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன் ஸோ தேட் இட் கேன் hide inside the creeks. Okay. ஸோ cracks இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன கிராக்ஸஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கிராக்ஸ்குள்ளே கூட போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது ஹைட் ஆகிக்க முடியும். ஓகே. ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல். அதனால் என்ன பண்ணும்? எனிமீஸ் கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். ஸோ தட் அங்கே பாப்புலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு அது வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஆனால் டைனோசர்ஸ் வந்து லார்ஜ் சைஸுங்கிறனால அதுக்கு சாப்பாடு பற்றாமல் அதோட ஃபுட்டை அதோட யங் ஒன்ஸ் அதே சாப்பிட்டுச்சு. ஸோ தட் அந்த பாப்புலேஷன் வந்து என்னாச்சு அப்படின்னா குறைஞ்சிச்சு. சரி, அது எக்லே பண்ணுறது கம்மியாக தான் எக்லே பண்ணுது. ஆனால் அதோட யங் ஒன்ஸ் அதே சாப்பிட்டு அடுத்தடுத்த அந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யங் ஒன்ஸ் எல்லாம் இறந்து போச்சு. ஸோ அப்போது பாப்புலேஷன் வந்து கம்மியாச்சு. ஓகேயா? அதே ஆனால் காக்ரோச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் லேஸ் அண்ட் எக். அந்த எக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆக்சுவலி. So that egg case consists of more than 13 eggs. Okay, nearly 13 eggs இருக்கும் ஒரு எக் கேஸ்க்குள்ளே. நம்ம வெளியில் பார்த்தா நமக்கு தெரியுது எக் கேஸ் தான். So that egg case that consists of the more than 13 eggs. உள்ளுக்குள்ளே 13 eggs இருக்கும். ஸோ அப்போது ஒரு எக் கேஸ்லேருந்து நமக்கு எத்தனை காக்ரோச்சஸ் வரலாம்? 13 காக்ரோச்சஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. So here the dinosaurs that produces less number of eggs, but the cockroaches produce large number of eggs, so that they are retained up to this year. சரியா? இப்போ வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து ரிட்டைன் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்பீஷீஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. டஸ் நாட் எக்ஸ்டிங்க்ட். ஓகே. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் டியூ டு த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாழ்கிறதுக்காக போராடுறது, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போது டியூ டு த ஓவர் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ என்னாச்சு? ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ காக்ரோச்சஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காக்ரோச்சஸ் அப்போது
என்னாகும், அந்த காக்ரோச்சுக்கு ஃபுட்டுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் இருக்கும் ஃபுட்டுக்காக. எல்லாம் இப்போ நான் ஒரு இடத்துல கிளம்பாக வந்து காக்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளம்ப் ஆஃப் காக்ரோச்சஸ்க்கு என்ன ஆகும், ஃபுட்டுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ அந்த ஃபுட்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணோம். இப்போ பிளான்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளான்ட்டு ஒரே பக்கம் பக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பிளான்ட்டும் நல்லா க்ரோ ஆகுமா அப்படின்னா ஆகுமா, கண்டிப்பாக க்ரோ ஆகாது. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு இப்போ ஒரு ஒரு சின்ன பாட் இருக்குது. அந்த பாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அந்த செடி வளர்கிறதுக்கும் 10 செடி வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன பாட், ஓகே, சேம் சைஸ் பாட், ஒரு பாட்டில் நம்ம ஒரே ஒரு செடி வச்சுருக்கோம், இன்னொரு பாட்டில் நம்ம 10 செடி வச்சுருக்கோம். சரியா? இப்போ எந்த செடியில் இருக்க ஃப்ளார் வந்து நல்லா வந்து வளரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் நல்லா வளர்ந்து ஃப்ளார் வந்து நிறைய ஈல்டிங் கொடுக்கும். ஃப்ளாரோ வெஜிடபிளோ எதில் ஈல்டு வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்கிற இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஈல்டு நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற எல்லா நியூட்ரியண்ட்டும் அதுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஒரு பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஓகேயா? ஸோ அதே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும். ஸோ இப்போது நிறைய ஆர்கானிசம் இருக்கிறதுனால ஓவர் ப்ரொடக்ஷன், டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் the population of a particular species increased, so that அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் நடக்குது. ஓகேயா? ஸோ அத்தனை ஆர்கானிசமுக்கு என்ன வேணும், அத்தனை பிளான்ட், இப்போது 10 பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 பிளான்ட்டுக்கும் என்ன வேணும், வாட்டர் வேணும், ஃபுட் வேணும் இல்லையா? ஸோ அப்போது அந்த இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரகிள் இருக்கும், போராட்டம் நடக்கும், சண்டை நடக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் யார் வின் பண்ணுறாங்களோ, சரியா, அவங்க அதாவது அந்த தண்ணி தேவையை தாங்கிக்கிட்டு கொஞ்சமாக கிடைக்கிற தண்ணியை யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சமாக கிடைக்கிற நியூட்ரியண்ட் எடுத்துக்கிட்டு யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ண முடியும், தே கேன் கண்டினியூ த லைஃப் இன் த எர்த். ஓகே, அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியும். அதர்வைஸ் தே கான் கண்டினியூ த லைஃப் ஆன் த எர்த். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும், போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், இன்னொன்று இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னா இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ இன்ட்ரா அப்படின்னா என்ன மீனிங், வித்தின் அப்படின்னு அர்த்தம். ஸோ வித்தின் அ ஸ்பீஷிஸ், ஓகே, அந்த ஸ்ட்ரகிள் வித்தின் அ ஸ்பீஷிஸ், அதுதான் இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வித்தின் அ ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது இப்போ இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ காக்ரோச் இருக்குது. ஸோ காக்ரோச்சுக்கு ஒரு 100 காக்ரோச் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிப்பாக தேவைப்படும், ஃபுட் வந்து தேவைப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வாட்டர் ஸ்கேர்சிட்டியும் இருக்கும், ஃபுட்லேயும் ப்ராப்ளம் இருக்கும், வாட்டரும் பத்தாது. ஸோ அப்போது அது அங்கே இருக்க காக்ரோச்சஸ் கிட்ட என்ன ஆகும், ஃபைட் வந்து க்ரியேட் ஆகும், ஸ்ட்ரகிள் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுட் வந்து கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, த ஸ்ட்ரகிள்ஸ் வித்தின் த ஸ்பீஷிஸ், வித்தின் த ஸ்பீஷிஸ். அடுத்தது இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். ஸோ இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது த காம்படிஷன் பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். இப்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ஹோமோசெப்பியன்ஸ் இல்லையா? ஸோ நம்மளை கொண்டு போய் இப்போது வேட்டையாடுறதுக்கு காட்டில் விடுறாங்க. சரியா? ஃபார் ஹண்டிங். அதாவது நம்மளுக்கு இங்கே ஃபுட் எல்லாம் தீர்ந்து போச்சு, நமக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவுமே கிடைக்கல. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் ஆன் டு த ஃபாரஸ்ட். ஓகே, இங்கே அதாவது நம்ம சிட்டிஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். சொல்ல ஒரு இமேஜினேஷன். ஸோ சிட்டிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, நோ பில்டிங்ஸ், நோ ஃபுட், நோ வாட்டர். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி ஆர் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பிளேஸ். எங்கே வாட்டர் ஃபுட் எல்லாம் கிடைக்குதோ அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகும். சரியா? அப்படி மூவ் ஆன் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோ எரெக்டஸ்னு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹியூமன் பீயிங்கில் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆனது ஹோமோ ஹெபிலிஸ். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ், அடுத்தது ஹோமோ நியாண்டர்தால், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக க்ரியேட் ஆனது தான் யார் அப்படின்னா மாடர்ன் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? மாடர்ன் ஹோமோசெப்பியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரியா?
ஸோ அவங்க குட் ஹண்டர்ஸ். நாம் ஹண்டிங் தெரியாது. இப்போது யார் ஜெயிப்பா? ஹண்டிங் தெரிஞ்சவங்க தான் ஜெயிச்சு அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். நம்மளுக்கு அங்கே போனாலும் ஃபுட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஓகேயா? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த காம்படிஷன் பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஓகேயா? ஸோ 2 ஸ்பீஷீஸோட ஆர்கானிசம்க்கு நடுவில் நடக்கிற காம்படிஷன், அதையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். ஸோ என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகலாம், கோல்டு வரலாம், ட்ராட் இருக்கலாம், ஃப்ளட்டு வரலாம். ஸோ என்ன வேணால் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், ஓகே, எர்த்குவைக்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி யார் இருக்காங்க? சரி, யார் இந்த வேர்ல்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க? ஸோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? தே கண்டினியூ தேர் லைஃப். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று. ஸோ அப்போது அந்த போட்டி போடுறாங்க அப்படின்னா நான் முன்னே சொன்னேன், அந்த இப்போ நம்ம சாப்பாடுக்காக நம்ம போட்டி போடும்போது அதில் யார் இருக்காங்க, யார் சண்டை போட்டு அந்த சண்டையில் ஜெயிச்சு சாப்பிட்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்டாமினா, எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன். அந்த ஸ்ட்ரகிள், அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்கு இல்லையா? அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தட் இஸ் கால்ட் அஸ் வேரியேஷன். Yeah, the occurrence of variation is the characteristic feature of all plants and animals. Small variations are important for evolution. Okay, சின்ன variations வந்து பார்த்தோம் அப்படின்னா evolutionary importantா இருக்கு. According to Darwin, favorable variations are useful to the organism and unfavorable variations are harmful or useless to the organism. சரியா? ஸோ சின்ன வேரியேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன் சொல்கிறோம். தென் அதே மாதிரி ஃபேவரபிள் வேரியேஷன், நான் ஃபேவரபிள் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷனை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ த ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு ஆர்கானிசம்ஸ் அண்ட் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ் ஃபார் த ஆர்கானிசம்ஸ். ஓகேயா? So next, so survival of the fittest or natural selection சொல்கிறோம். So during the struggle for existence, the organism which can overcome the challenging situation. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ரீப்ரொடக்ஷன் ஆனதுலேருந்து நிறைய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் ஸ்ட்ரகிள் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரகிளில் யார் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்களோ, ஓகே, சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்க என்ன அவங்க எக்ஸிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் சர்வைவ் பண்ண முடியும். அவங்கள தான் இந்த நேச்சர் செலக்ட் பண்ணி சர்வைவ் பண்ண விடும். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். இங்கே அதோட ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஓவர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ஸோ அங்கே ரீப்ரொடக்ஷன் அதிகமாகும்போது ஸ்ட்ரகிள்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்னால வேரியேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் வேரியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூட்டபுளாக இருந்ததுன்னா, ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா தட் எலிமினேட்டட் ஃப்ரம் த ஆர்கானிசம். அந்த கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜினேட் ஆச்சுலேயே அந்த கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட் ஆகிடும், இந்த டெஸ்ட்ராய்டு அது வந்து இருக்காது. ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து நேச்சுரல் செலக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த சர்வைவ் ஆக முடியும், கண்டினியூ ஆக முடியும். ஸோ கண்டினியூ ஆகி அந்த கேரக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். சரியா? இன்ஹெரிட் ஆகும். த கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் என்ன ஆகுது? இன்ஹெரிட் ஆகிட்டு அந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து லிவிங் ஆர்கானிசமில் டெபாசிட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்ன